ஒரு மலர் என்பது மென்மையானது. ஆமா, பெண்களை இப்பதான் சொன்னேன் ஒரு பூ மென்மையாதுன்னு. ஆனா இந்த பக்கம் காத்து பலமா வச்சுது. நான் போடுற பூ எங்கயோ நிச்சயம் வச்சேன். அதுக்கு இந்த பக்கம் வருது. மறந்துட்டு நானு. ஓகே, சிட்டான் பிளீஸ் கமான். ஒரு நாட்டு மன்னர், ஒரு நாட்டு ஆள்ற தம்னு இது பண்ணு. ஓவரால மண்ணாது நீ நாட்டு ஆள்ற அப்படியே படுத்து கிடக்கு. ஆமா, தம்னுங்க ஓவரப்பா சாதா. அதிகாலை எனக்கு முன்னாடி. ஆமா, என்ன பண்ண காலத்தை என்ன சொல்லுவேன்? எனக்கு ஒரு அண்ணன் ஒருத்தன் இருந்தாங்க. ஆமாக்கு உனக்கு ஒரு அண்ணன் இருக்கானா? ஆமாக்கு செத்துட்டாங்க பாவம். செத்துட்டாங்க. அவனுக்கு ஒரு கல்யாணம் ஆச்சுங்க. அவனுக்கு ஒரு புள்ள இருந்துச்சுங்க. ஆமாக்கு இப்ப அவன் செத்துட்டான். அவன் மொண்டாட்டி நான் தான் வச்சுக்கிறேன். அண்ணன் மொண்டாட்டி வச்சுக்கிறேன். ஐயா தப்பா நினைக்காதா? வச்சு சாப்பாடு போடுங்கன்னு சொன்னேன். சொன்னதே சரியான வார்த்தை. என்ன வச்சுக்கிறேன்னு சொன்னேன்? அண்ணன் மனைவி தாய்க்கு சமமான. நீங்க வேற வச்சு சாப்பாடு போடுங்கன்னு சொன்னேன். ரொம்ப நேரம் ஆகும் சாட்டா தோட்ட வச்சுக்கிறேன்னு. சரி விடு. இது பாரு என்ன தெலுங்கு முந்தானே எங்க பையனுக்கு ஒரே வகுத்து வலிங்க. எங்க அண்ணன் பையனுக்கு வகுத்து வலி குடிக்கிறான், கத்துறான். என்ன பண்ணுவேன்? நாங்க இது கேட்டு கேட்டல அங்க ஊடு காட்டிங்க. அங்க நான் ஆஸ்பத்திரி ஆகுது. என்ன பண்ணுவா? குடிக்கிறான், கத்துறான். அவங்க அம்மா வேற ஏறி வேலைக்கு கூட்டுக்கிறான். நான் என்ன பண்ணுவேன்? நானு என்ன பண்ணுவேன்? அவசரத்துல வாரம் முடியாது. கேடி காட்டில் ஒருத்தம் கிடையாது. நாங்க 2 பேர் தான் அங்கேறோம். சரி பரவாயில்ல இருக்கட்டும். அந்த பையன் போட்டா என்ன பண்ணுது? அவங்க அம்மா அக்காரி பாவம் அப்பா மாதிரி கொத்து உக்காண்டிங்கிறாங்க. சாரி ஒரு முடி கட்டலாம் தொட்டு மாட்டு வண்டி இருந்துச்சாங்க. ரெட்டை மாட்டு வண்டி உடனே ஓடினேன். தப்பி இசுன்னு வந்தேன். என் பையனை ஒரு பக்கம் முடிச்சு சொல்லிட்டேன். நான் ஒரு பக்கம் முடிச்சுக்கினேன். 2 பேரும் ஆஸ்பத்திரி போறது இசுக்கணும். அவனே வயிற்று வலியாவே துடிக்கிறான். ஆமா, அவனை போய் வண்டி எப்படி அங்கதாங்க சிந்திக்கணும். அங்கதான் சிந்திக்கணும். நாங்க 2 பேரும் நடந்து போனோம். அவன் என்ன பண்ண ஆஸ்பத்திரிக்கார அதை இவங்களுக்கு சாதாரண நோய் பழகுது. அவன் செய்ய பார்க்க மாட்டான். வண்டியில சும்மானாக்கா ஓ இது சீரியஸ் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமா பார்ப்பான். அப்படி சொல்லிட்டா 2 பேரும் இசுமாயிட்டு நேரா போயிட்டு டாக்டர் போய் பார்த்தா டாக்டர் பார்த்து சொல்றாரு, எப்பா அந்த நோய் பெரிய நோய்ப்பா, இது எங்களால தீர்க்க முடியாது, அதனால நீங்களே தான் தீர்த்துக்கணும், நாட்டு வைத்தியம் தான் இதுக்குன்ட்டாரு. ஆமா, என்னான்னு கேட்டேன். உங்க பையனுக்கு வயிற்றுல புய்வெல்லாம் உண்டாக்குது, அதெல்லாம் எடுக்கணுனாக்கா ஒரே ஒரு ஐடியா இருக்குது. என்னான்னு கேட்டேன். இந்த வடை வைக்குது அதை புடிச்சுக்கிடா பையா, ஏன்னா அந்த பூச்சிலாம் எதிரியா தான் கோழி. அதனால வடை கோய் புடிச்சுக்கோ, குடுகுல காசிக்கா அந்த கோய் மேல தாடி விட்டு உங்க பையனை வாயக்காரன் சொல்லி உள்ள விட்டுறா, அது போய் மேய்ச்சிட்டு வந்துடும், அப்புறம் பையன் சுகமாயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே வீட்டுக்கு வந்தேன். நான் சுடுகுல காய வைக்க சொன்னேன். நல்லா கொதிக்க வச்சேன். இந்த பக்கம் கோய் ஒன்று எடுத்துன்னு சொன்னேன். வடை கோய் நல்லா போட்டு கூழ தடி விட்டு வாய தர்றா பையான்னு சொன்னேன். நான் உள்ள விட்டேன். இது போய் நான் அந்த பூச்சிலாம் மேய்ச்சிட்டு இருக்குது. மேய்ச்சிச்ச வெளியே வர வெயிட் இல்லை. என்ன பண்ணுவா? எங்க அதான் சொல்லி தரல அந்த ஆளு டாக்டர் விட்டம் பாரு. இந்த சும்மா இல்ல உள்ள போன கோய் அது குடலாம் சுத்தி பார்க்க ஆரம்பிச்சு சுத்தி பார்த்துச்சு பாரு. அங்கங்க ஓட இவனுக்கு வயிற்று வலி அதிகமாகி போச்சு. ஐயோன்னு கத்துறான். என்ன பண்ணுவேன்? மறுபடியும் ஆஸ்பத்திரி இசும்போம். இவனா டாக்டர் அது போல ஆகி போச்சுன்னா அடப்பாய் நான் அதை மறந்துட்டு நான் சொல்றதுக்கு ஏண்டா போய் எதிரி யாருறான்னாரு. பூனை என்ன? ஆமா, அந்த பூனையை பிடிச்சிக்கணும் வா, சூடகோல காசு தடு பையனை வாங்கி தர சொல்ல உள்ள விட்டுறா. அந்த கோய் அது மேஞ்சிட்டு சரி பரவாயில்ல சொல்லிட்டு அதே ஒரு சூடகோல காசி அந்த பூனை மேல தருவிட்டு வாய் தர்றா போய் சொல்லிட்டு வாய் உள்ள விட்டேன். பூனை உள்ள விட்டம் பாரு. இது போன வேகத்தை தெரிஞ்சிச்சு பாரு. அந்த பையன் கோய் பிச்சுக்கின்னு வெளியே ஓடி வந்துச்சு. அந்த பூனை எப்படி வர்றது? வெளியே வந்துச்சுங்க, ஓடிட்டான் பான்னு கோய். அந்த கோய் போச்ச இந்த பூனை மாட்டிச்சு உள்ள. வயிற்றுல பூனை மாட்டி சும்மாச்சா இது குடல சுத்த ஆரம்பிச்சிச்சு. மறுபடியும் ஆய்வு வரும். என்ன பண்ணுவேன்? இனிமே நம்ம டாக்டர் போக கூடாது. ஏன்னா அந்த ஆள்தான் ஐடியா சொல்லுவாங்க, நமக்கு ஐடியா கிடையாதா? பூனை வெளியே வரணும். பூனைக்கு எதிரி யாரு? நாய் புட்டா சொரி நாய் அப்படின்னு சொல்லி சொரி நாய் பிடிச்சிக்கணும். சூடுகுள்ள காசனு நல்லா தடுட்டு பையன் வாய தாடுறாங்க. அவன் தான் நாயத்துக்கு உள்ள விட்டேன். போன வேகத்தை தெரிஞ்சிச்சு பாரு. பூனை பிச்சுக்கு வெளியே ஓடி வந்துச்சு. வெளியே வந்துச்சு. அது நாய் மாட்டிச்சு. என்ன பண்ணு? கத்துறா என்னால ஒண்ணுமே முடியல. சரி பரவாயில்ல, இந்த நாய்க்கு தேவையான என்னது கருவாடு பார்த்தா விடாது. அது சரி, இது ஒரே ஒரு ஐடியா இதுதான். இனிமே வாயில எதுவும் விடப்படாது. பின்னாடி தான் வேலை சொல்லிட்டு நேரம் சந்தைக்கு போய் ஓலவாழ கருவாடு ஒன்று வாங்கி நட்டு வாங்கி நட்டு வெக்கிப்பாரு போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை நல்லா சுட்டுட்டு எடுத்துன்னு வந்து தேய்ச்சிட்டு பையா குனிடான்னு குனிஞ்சான். டவுசர் கொஞ்சம் கேட்டுறான்னு கேட்டான். பின்னாடி காட்டுறான் பாரு.
நாய் வாக்குன்னு பிச்சுக்கிட்டு வெளியே வந்துச்சு பாரு. அவ்வளவுதான், ரெண்டா கீஞ்சி போச்சு. அதான் அது கீஞ்சி ஆஸ்பத்திரியில இருந்து ஆம்புலன்ஸ் பண்ணி விட்டு வாரத்துக்குள்ள நேரம் ஆகி போச்சுங்க. நீ வேற சாப்பிட்டாங்க பார்த்து ஏது பார்த்தா எல்லாம் காணுவேன். அந்த கனவுல எங்க அம்மா எங்க அண்ணன் பையனை வந்து யாத்தினா அது நீ தான் பிச்சு இது உனக்குதான். ஏன்டா காலத்துல கட்டுக்கதை அதை என்னங்க பண்றது? ஏன் சப்போ அண்ணன் சலாண்டிய பிள்ளைய இல்ல. அப்படியா அப்படியா அரவணை குறைத்தேன். ஓய்க ஓய்க இவனருளால் ஒரு பிள்ளை பரவாயில்ல, நல்லதுங்க. ஆண்டவங்க பிறந்த போது என் மனைவி இறந்து விட்டார். ஐயோ அந்த ஞாபகத்தை அழைத்து பார்த்தேன். இவன் சிவனருளால் பிறந்தவன். சிவமணி என்று பரவாயில்ல, நைஸ் நேம். என் மகனோ சிவமணி. வரறா வெளிநாடு சென்றவள வந்து வரறா நிலவோடு நேர்மை என்னும் பீடத்தில் ஏறி நீது நெறி தவறாமல் ஆட்சி புரிந்து வரும் அன்பார் அமுதூட்டி தென்பார் தேரோட்டி வெள்ளி கிண்ணத்தில் நிலவை காட்டி வருங்காலத்தில் வாழக்கூடிய செல்வம் இன்று வாழ்ந்து இருக்க வேண்டும் என் உளமாற வந்த உடனே 100 முறை எனக்கு கை குத்துறாங்க. என்ன தல காளிதாஸ் எறும்பூரா? காளிதாஸ் எறும்பூர் தானே? காளிதாஸ் எறும்பூர் அது நான் நல்லா இருமா. ஆமா உன் கால் போடணும் வந்து இல்லையா? போன் காதா பச்சா படியிலையா பச்சிக்கிட்டீங்கப்பா போன் காலையா? ஓ மை காட் ஓ மை காட். அதான் எனக்கு மிஸ் கால் வந்துச்சா? மிஸ் கால் சரி பரவாயில்ல இருட்டா. வெளிநாட்டு போய் பட்டப்படி வச்சேன். வெளிநாட்டு படிப்பா உள்நாட்டு படிப்பா 2 கேள்வி கேட்க போறேன். ஆமாங்க இல்ல இந்த காதல் இருக்காரான அவனுக்கும் கல்யாணம் பண்ணிக்கிறான் அவனுக்கு ஒரு ஒட்டு என்ன சொல்ல காதலிக்கிறான் கல்யாணம் பண்ண அவனுக்கு ஒரு ஒட்டு இருக்குது. இதுங்க இந்த காதல் இருக்கிறவன் நல்லா தேனா பேசுவான். காதலிக்கிறவன் தேனா பேசுவான். காதலிக்கிறவன் தேனா பேசுவான். ஏன்னா இந்த பொண்ணு வாங்கிறதுக்கு ஆமா கல்யாணம் பண்ணவன் தானா பேசிட்டு மென்டல் ஆயிடும். அது எப்படி கல்யாணம் பண்ண தானா ஆமா ஆனா பண்ணுது கூட்டு போன போது அது இல்ல இது இல்ல அவனுக்கு என்னன்னா கொடுக்கணும் ஏது கொடுக்கணும்னு சொல்லி அவன் தானா பேசிக்கான். நீ ஒண்ணு நம்ம கப்பல்ல பாரு சில பேர் தானா பேசிக்கான். சரி பரவாயில்ல இருக்கட்டா. இன்னொரு கேள்வி காக்கா என் காக்கா வந்து பாத்தியா பேக் இருக்கு எனக்கு நினைவு தெரிஞ்சிருந்து காக்கா காக்கான்னு தான் கத்தின்னு இருக்கு.
அப்படி கிடையாது அங்கதான் சிந்திக்கணும். சரி, எப்படி காக்கா ஏன் காந்து தெரியுமா? அதுக்கு காங்காச்சா மட்டும்தான் தெரியும். ஆனா தான் காந்து பாத்தியம் பேக் தெரியுமா? அது சுத்தமா தமிழா தெரியாது. ஆனா தான் பேக் தெரியுமா? இதெல்லாம் அப்படிதான் காப்பிரைட் சொல்லுங்க. எங்களை அதுக்கு ஆளு கிடையாது. உனக்கு நாட்டு நீங்க வச்சுக்கிறோம். சிறப்பா நாட்டு ஆமா புதுசாளர் வந்துக்கிறோம். அப்போ அப்படியா சொல்ல முடியல ஐயாயிரத்தை பார்த்து சொல்லிங்க. சரி ஓடி வாமா. ஐயோ நீ ஒரு நாள் இல்லையாங்காட்டி எனக்கு கையும் வரல கால் வரல என்ன பண்ண அப்படி நிக்குது. அப்படி அப்படியே நிக்குதா? அவங்களே தான் தட்டிக்க மாட்டாங்க. என்னால எதுவும் வாசிக்க முடியலமா. என் பொருள் போயிடுச்சு. இல்லையா கட்டி எனக்கு எதுவும் வர விட்டுதுவா. ஒரு நாளைக்கே இல்லை டிரைவரே கடைசி வரை மேல அப்படி இல்லடா ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை ஒரு நாளைக்கு நான் எல்லாரும் போயிட்டேன். நிரந்தரமாவே நான் உன்னை விட்டு பிரிஞ்சுட்டேன்.
இதுதான் இது என்கிட்ட வந்துடி. சரிட்டுமா எல்லாம் கருப்பா வந்துக்கிறேன். ஆமா அவங்க குலதெய்வம் காட்டேரியா? சகதி என் குலதெய்வம் முனீஸ்வரன்டா. உனக்கு தெரியாதா? அது முடி சொன்னா சாப்பிட மாட்டேன், கருப்ப மாட்டேங்கிறா. வீட்டெல்லாம் மாட்ட மாட்டேங்க, வந்துதான் மாட்டிக்கிறதெல்லாம் என்ன செய்ய? இங்க வந்தா மாத்தனா? ஐயோ நான் உள்ள இல்லாத போட்டுனா எனக்கு மாத்தனியா? ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு பில்டிங்கே விட்டுருக்காங்க தனிமே. பில்டிங் ஃப்ரீயா. ரெண்டு தாத்தா உட்காந்துக்கிறாரு. எப்ப என்ன பண்ண போறாரு? தமாஷெல்லாம் பார்த்து வர்றாங்க. பரவாயில்ல இருக்கட்டுமா. இளவரசர் வந்துக்கிறார். சரிங்கண்ணா. மன்னர் வந்துக்கிறார். ஆடல் பாடல் அம்மா திறமை வெளிக்காட்டு. சரிங்கண்ணா. கமா ஓகே. நீ ஆடாடே ஒருத்தர் ஒழு வேண்டும். சொல்லம்மா சொல்லு. சரிங்க. ஆகட்டும். சித்திரப்பூ வையப்பா. மோந்து பாக்குறது ஒரு வாசனையே வரலங்க. நாத்தம் தான் அடிக்குது. அதான் என்ன தெரியல வராதா? ரோசா பூவில் வாசனை வராதா? கசுங்க மாட்டேங்குது. காய்ந்து பூவா அது செவடியா காய்ந்து நாட்டு போறா ஒரு ஏமாத்திர பழகுது. நீ பரவாயில்ல இன்னொன்னு ஓடி